கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். மிக பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக அந்த படம் டீசர் வெளியான 1 மணி நேரத்தில் நீ என்கிட்ட இன்டர்வியூ எடுத்த. டீசர் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உனக்கு எக்ஸ்க்ளூசிவாக சொன்னேன். ரொம்ப அற்புதமான கதைன்னெல்லாம் நான் சொல்ல வர மாட்டேன். பட் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் தியேட்டர் மெட்டீரியல். மார்க் ஆண்டனி எப்படி பண்ணுச்சோ அது மாதிரி பல மடங்கு இந்த படம் கலெக்ஷன் பண்ணோம். பட் நேற்று நைட் ஷோ அதெல்லாம் பண்ணியிருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி பெரிய கலெக்ஷன். ஒரு மாதிரி சினிமாவே திரும்ப ரிவைவ் ஆகிருக்கோ, மறுபடியும் தியேட்டருக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு புத்துயிர் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. போலீஸ் வேனில் ஒருத்தர் ஒரு டான்ஸ் ஆடுவார். மலேசியாவோட ஏதோ ஒரு சிங்கர்னு சொல்கிறாங்க. அவர் பேர் கூட எனக்கு தெரியாது. பட் அவர் அந்த சாங்கெல்லாம் ஒரு ஒண்டர்ஃபுல், ஒரு மாதிரி பெரிய வைப்ஸ் கொடுக்குது. அதாவது ஆக்சுவலாக தனுஷ் ஸ்கைப்பில் அஜித்துக்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் முருகா. சொல்லு முருகா. சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. சார் குட் பேட் அக்லி இந்த திரைப்படம் நேற்று வெளியாகி அமோக வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்றாங்க. அது எப்படி சார் இருக்குது உங்களுடைய பார்வையில்? மிக பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக அந்த படம் டீசர் வெளியான 1 மணி நேரத்தில் நீ என்கிட்ட இன்டர்வியூ எடுத்த. டீசர் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உனக்கு எக்ஸ்க்ளூசிவாக சொன்னேன். வெளிநாடு சென்சார் பார்த்தவங்க ரொம்ப படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு நெகட்டிவ் பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டர், சிட்டிசன், அந்த மங்காத்தா அதெல்லாம் கலந்து வருதுன்னு சொன்னேன். இப்போ படம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப கிளியர். ஏற்கனவே நான் என்ன சொன்னேனோ 2 மணி நேரம் 22 நிமிஷம் ஆக்சுவலாக அந்த ஒரு ஒரிஜினல் கண்டென்ட் இருந்தது. அதை ஒரு 5-6 நிமிஷம் குறைக்க பார்க்குறாங்க. இப்போ குறைச்சிட்டு கரெக்டாக 2 மணி நேரம் 18 நிமிஷம் யூஏ சர்டிஃபிகேட்டு. படம் உள்ளபடியே ரொம்ப அற்புதமான கதைன்னெல்லாம் நான் சொல்ல வர மாட்டேன். பட் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் தியேட்டர் மெட்டீரியல். மார்க் ஆண்டனி எப்படி பண்ணுச்சோ அது மாதிரி பல மடங்கு இந்த படம் கலெக்ஷன் பண்ணோம். அஜித் ரசிகர்களை மாத்திரம் இல்லை, எல்லா விதமான ரசிகர்களையும் கவர்ந்து ஒரு பெரிய கலெக்ஷன். இன்றைக்கி ஒர்க்கிங் டே கொஞ்சம் குறையும். பட் ஈவினிங் ஷோ, நைட் ஷோவில் கண்ணாப்பண்ணான்னு ஆகிடும். சனி, ஞாயிறு, திங்கள் லீவு. அப்புறம் செவ்வாய், புதன் கிழமை போனால் வியாழக்கிழமை மட்டும் அந்த ஒரு 3 நாள் கொஞ்சம் ஸ்லாக் இருக்கும். வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் திரும்ப வெள்ளி, சனி, ஞாயிறு லீவு. ஸோ ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணோம். எல்லாராலையும் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. சார் வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் எப்படி சார் இருக்கும்? வசூல் ரீதியாக மிகப்பெரிய வசூல் இருக்கும். இந்த வசூலை இந்த சண்டே போய் அடுத்த சண்டே முடிச்சுட்டு அடுத்த திங்கக்கிழமை காலையில் நீ எனக்கு இன்டர்வியூக்கில் அன்றைக்கி நான் உனக்கு அந்த நம்பர் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி நம்பர் காலையில் ராகுல் போடுவார். பொதுவாக இந்த பிஎன்சி சென்டர்களில் அஜித்க்கு ரஜினிகாந்த், விஜய் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைப்பாங்களே, இந்த படத்துக்கு எப்படி சார் இருந்தது? ஜென்ரலாக அது உண்மை தான். அந்த பிஎன்சியில் கொஞ்சம் ரஜினி அளவுக்கு, விஜய் அளவுக்கு கொஞ்சம் அஜித் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த படத்துக்கு அதெல்லாம் விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இருந்தாலும் பிஎன்சியில் எல்லா அந்த 4 ஷோவும் ஃபுல்லானா கொஞ்சம் ஃபுல் ஆகலை. பட் நேற்று நைட் ஷோ அதெல்லாம் பண்ணியிருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி பெரிய கலெக்ஷன். ஒரு மாதிரி சினிமாவே திரும்ப ரிவைவ் ஆகிருக்கோ, மறுபடியும் தியேட்டருக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு புத்துயிர் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. பல ஊர்களில், பல நகரப்புறங்களில் கூட ஒரு முதல் காட்சி நன்றாக இருந்தது. அடுத்தடுத்த காட்சிகள்லாம் கொஞ்சம் டல்லாக இருந்தது. முதல் ஷோ ரிசல்ட் வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஷோ, நைட் ஷோலாம் கண்ணாமண்ணு புக் ஆச்சு அப்படின்றாங்களே, உண்மையா சார்? உண்மைதான். அதாவது அந்த படத்தோட ரிசல்ட்டை பார்த்துட்டு படம் பார்க்குறதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த ரிசல்ட்டை கேட்டுட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் யாராவது படம் பார்த்துருப்பாங்க, அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் உடனே டிக்கெட் புக் பண்ணி டக்குன்னு படத்துக்கு போயிடுவாங்க. அது உண்மை தான் சார். இந்த 5 நாட்கள் இந்த 3 நாட்கள் விடுமுறை நாட்கள் இருக்குது. இன்று விட்டுட்டோம்னா அடுத்த 3 நாட்கள் விடுமுறை நாட்கள். இந்த 3 நாட்கள் பெரிய நம்பர்ஸ் எதிர்பார்க்கலாமா சார் தமிழ்நாடு? கண்டிப்பாக மிகப்பெரிய நம்பர்ஸ் வரும். அதனால தான் நான் 10 நாள் கழித்து டோட்டல் நம்பர் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நேற்று உள்ள நம்பர் இன்றைக்கி ராகுல் ட்வீட் போடுவோம் அப்படி. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாட்டிலே இன்று வரை ஜெயிலர் திரைப்படம் தான் அதிக வசூலாயிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நம்பர் 1. ஸோ இதையெல்லாம் தாண்டது வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இதை விட நெருங்க? அது என்னால் 10 நாள் கழிச்சு தான் சொல்ல முடியும். இன்றைக்கி நேற்றுக்கு ஒரு நாள் வசூல் வச்சு சொல்ல முடியாது. இன்றைக்கி கொஞ்சம் கண்டிப்பாக மார்னிங் ஷோ, மேட்னி கொஞ்சம் குறையும். பிகாஸ் ஒர்க்கிங் டே. இன்றைக்கி ஈவினிங் ஷோவில் திரும்ப ஒரு மாதிரி அது ஒரு வேகம் எடுத்துரும். சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாள் தொடர்ந்து ஹாலிடே. திங்கக்கிழமை மார்னிங் ஷோ கொஞ்சம் குறையும். ஏன்னா நிறைய பேர் இந்த வருஷ பிறப்புங்கனால கோயில் அது இதுக்கெல்லாம் போயிடுவாங்க. பட் திங்கக்கிழமை மதியத்துக்கு மேலே நெருப்பு மாதிரி பிடிச்சிக்கும். அந்த செவ்வாய், புதன், வியாழன் கொஞ்சம் ட்ராக் ஆனால் கூட
திரும்ப அடுத்த வெள்ளி சனி ஞாயிறு கொஞ்சம் பெரிய கலெக்ஷன் இருக்கும். ஏன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே லீவு, சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு. சார் அஜித் படங்கள் இப்படி தான் வரணும் அப்படின்னு வந்து ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்களா? கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. இப்போ மங்காத்தாயே ஓடிச்சுன்னா அதில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ரொம்ப அனாயாசமாக பண்ணியிருப்பார். இந்த படத்துலையுமே படத்தை பற்றி நான் திரும்ப ஆரம்பத்தில் சொன்னது தான், ரொம்ப பெரிய அளவில் கதை கண்டென்ட் அதெல்லாம் கிடையாது. ஒரு யூஷுவல் ரிவெஞ்ச் ஸ்டோரி. ஃபேமிலியில் அந்த பையனுடைய குழந்தை அவர் பையனை வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது இவர் அந்த எதிரியை பழி வாங்கிறதுக்காக உண்டான நிகழ்ச்சியில் இறங்கிறாரு. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த தருவாய் இருந்தாரேன் உனக்கு பட்டு இருந்தாரேன்னு சொல்லி அந்த பாட்டை ஒரு 3-4 இடத்துல கையாண்டிருக்காங்க. அதை விட எல்லாத்தையும் விட அந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டு, அதை காட்சிப்படுத்தின விதம் ரொம்ப ரொம்ப அருமை. அதே மாதிரி அந்த ஒரு அர்ஜுன் தாஸ் நடிப்பு நான் எதிர்பார்க்கவே இல்லை. டபுள் ஆக்ட் பண்ணால் கூட ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறார். அப்படி அவர் வந்து அஜித்தை கொலை பண்ணுறதுக்கு ஒரு வில்லனை ஏற்பாடு பண்ணியிருப்பார். அவர் ஏதோ ஒரு கேரளா ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, எனக்கு அவர் பேர்லாம் தெரியாது. அந்த பையன் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போகும்போது அந்த போலீஸ் வேனில் ஒருத்தர் வந்து ஒரு டான்ஸ் ஆடுவார், மலேசியாவோட ஏதோ ஒரு சிங்கர்னு சொல்கிறாங்க. அவர் பேர் கூட எனக்கு தெரியாது. பட் அவர் அந்த சாங்கெல்லாம் வந்து ஒரு வண்டர்ஃபுல், ஒரு மாதிரி பெரிய வைப்ஸ் கொடுக்குது. பிரியா வாரியார் வந்து ரொம்ப நல்லா, அந்த பொண்ணும் ரொம்ப ஒரு மாதிரி டன் வெல். ஜாக்கி சராஃப் ஓகே, மற்ற எல்லோரும் ஓகே. த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் ஓகே. இது எல்லாமே ஒரு மாதிரி ஒரு பியூர் தியேட்டர் கண்டென்ட் இது சார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேற்று வந்து பத்திரிகையாளர்கள் சிறப்பு காட்சி போடப்பட்டது. ஆனால் அங்கே எதுவுமே பெருசாக இந்த படம் வந்து இம்பேக்ட் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் தேட்டரில் பார்த்த எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னாங்க. இந்த டிஃப்ரெண்ட் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. தேட்டரில் பார்க்குற ரசிகர்கள் பெருசாக ரசிக்கிறாங்க. பத்திரிகையாளர்கள்ட்ட இம்பேக்ட் இருக்குது இல்லைங்களா எனக்கு தெரியாது சார். சார் தொடர்ந்து வந்து அஜித் அவர்கள் இது போன்ற படங்கள் கண்டினியூவாக கொடுத்தா நல்லா இருக்குமா? ஏன்னா வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா வேறு டைப் ஆஃப் படத்தில் அவர் இறங்கிடுறாரு. அவர் வந்து கமர்ஷியலாக வந்து இறங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? ரொம்ப கமர்ஷியலாக இறங்கினா தான் ஜெயிக்க முடியும். அப்போ தான் அவருக்கும் ஒரு பெரிய ஒரு நேம் அண்டு ஃபேம் வரும், எங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு பெரிய காசு கிடைக்கும். அதுதான் யூஸ்வலாக உள்ளது. பட் அடுத்த ஒரு டைரக்டர் யாருன்னு தெரில. எனக்கு கிடைச்சிருக்க செய்தி கரெக்டாக இருந்தால் மேபி அடுத்த கால் ஷீட் ராகுலுக்கே கூட இருக்கலாம். இதே பேனருக்கே திரும்ப படம் பண்ணுவாருங்களா சார்? எந்த பேனர்? ரோமியோ பிக்சர்ஸ். ரோமியோ பிக்சர்ஸ்க்காக இந்த படம் பண்ணல. இது வந்து மைத்ரின்னு அவங்களுக்கு படம் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு விநியோகஸ்தர் ரோமியோ. ராகுலுக்கே ஒரு கால் ஷீட்டுன்ற மாதிரி எனக்கு ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல். ராகுல் ப்ரொடியூசர், அஜித் ஹீரோ, மற்ற எதுவுமே எனக்கு தெரியாது. ஏற்கனவே வந்து ஒரு பெரிய நிறுவனத்து கூட அஜித் அதுவும் பேசிக்கிட்டு இருக்கார். பெரிய நிறுவனத்து கூட மட்டுமில்லை, பெரிய ஒரு இயக்குனர் கூடயும் பேசிக்கிட்டு இருக்கார். அது சமீபத்தில் கூட தனுஷ் அவர்கள் இயக்க போகிறதா ஒரு செய்தி இருக்குது. அதுக்கு உண்டான அந்த டான் பிக்சர்ஸ் வந்து ஒரு இது கூட பேசியிருந்தாங்க. ஆமாம், அது பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான் அப்படின்ற மாதிரி. அது ஏற்கனவே நான் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்கேன். அதாவது ஆக்சுவலாக தனுஷ் வந்து ஸ்கைப்பில் வந்து அஜித்துக்கு ஒரு கதை சொல்லியிருக்கிறார். அதை அவர் ஒத்துக்கிட்டாரா ஏற்றுக்கிட்டாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் அது ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. டான் பிக்சர்ஸ் அதற்கான முன்னேற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சார் இந்த படம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இன்னும் என்ன சார் ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அதாவது சார் திரும்ப நான் சொல்கிறேனே, ஒரு பெரிய கண்டென்ட்டாக சொல்ல முடியாது. பட் ரொம்ப அருமையான ஒரு தேட்ரிக்கல் ஒரு கண்டென்ட்டு, தேட்ரிக்கல் மெட்டீரியல். தேட்டரில் ஜனம் வந்து அந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானாக்கெல்லாம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஒரு பெரிய கடைசியாக ஒரு 4 வரையும் அந்த ஆலுமா டோலுமா சாங்கெல்லாம் வருது. அதெல்லாம் ரொம்ப நல்லதாக ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கிறாரு. இட்ஸ் குட். சார் நீங்கள் கூட ஒரு சேனல் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க. படம் பார்த்துட்டு வந்து ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கூட அவங்க டைட்டில் போட்டிருந்தாங்க. அதை வச்சு வந்து உங்களை தப்பாக சித்தரிச்சிட்டாங்களே சார் அந்த டைமில். அது நீங்கள் அதே அவங்களோட பைத்தியகாரத்தனத்துக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதாவது ஒன் டைம் வாட்சபிள்னு சென்சாரில் சொன்னாங்கன்னு தான் நான் சொன்னேன். ஒன் டைம் வாட்சபிள்னு நான் சொல்லலை. அது யாராவது அந்த வீடியோக்குள்ளே போய் நல்லா தெளிவாக பாருங்கள். இட் இஸ் நாட் மை ஓன் கமெண்ட். எனக்கு அவங்க சொன்னாங்கன்றது தான் நான் சொன்னேன். நான் யார் தவறாக சித்தரித்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் யாருடைய ரசிகரும் கிடையாது, சினிமா ரசிகர். நான் யாருக்கும் எதிரி கிடையாது. எந்த படம் ஓடினாலும் ஓடிச்சின்னு சொல்ல போகிறேன், எந்த படம் ஓடலைனாலும் ஓடலைன்னு சொல்ல போகிறேன். இது கீழே கமெண்ட் போடுற நண்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள், வேண்டான்னு நினைக்கிறவங்க விட்டுட்டு போயிருங்க.
இவங்க ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு எந்த விதமான விஷயமும் நடக்க போகிறது கிடையாது. இவங்க ஃபாலோ பண்ணாதனால எனக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட போகிறதில்ல. இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட இன்டர்வியூ கேட்குறீங்க, ஒரு 4 கேள்வி கேட்குறீங்க. அது மாதிரி யார் கேட்டாலும் எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் சொல்லுவேன். எனக்கு பத்திரிக்கைக்காரங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த கருத்து சொல்கிறவங்களுக்குலாம் நான் கொஞ்சம் கூட ஐ நெவர் பாதர், ஐ டோன்ட் பாதர். கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப், ஸ்டே, சைட் சீயிங், இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.